வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். என் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் முதல் தடவை என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, என் பேர் சூர்யாங்க. நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த சேனல் மூலமாக அமெரிக்காவை சுற்றி காமிக்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுவேங்க. அப்புறம் என் லைஃப் ஸ்டைலையும் நான் காட்டுவேன். இன்றைக்கி நம்ம சண்டே வீலாக் வீடியோ பார்க்கலாம். சாட்டர்டே கூட பாப்பா தமிழ் ஸ்கூலுக்கு போகிறதால சாட்டர்டே மார்னிங்கும் அர்லியராக எழுந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சண்டே மட்டும்தாங்க ரிலாக்ஸிங்காக இருக்கும். மார்னிங் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக எழுந்திரிச்சிட்டு ஸ்லோவாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்படி ரிலாக்ஸிங்காக நேச்சரை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட வந்திருக்கோம். என் சின்ன பொண்ணுக்கு 1.5 வயசு தாங்க ஆகுது. ஸோ அதனால் என்னை எப்போவுமே பிஸியாகவே வச்சுப்பாங்க. பாருங்கள், அவங்களுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓட்ஸில் அப்படியே மில்க்லாம் போட்டு கொஞ்சம் கஞ்சி மாதிரி தான். ரைஸ்டு கார்டன் பெட் பண்ணலான்னு அதுக்கான திங்ஸ் தான் ஹோம் டிப்போவில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் நல்லாவே இருக்குது, ஸோ இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நிறையா ரைஸ்டு பெட் போட்டு நிறையா நம்மளால் கார்டனிங் பண்ணோன்னா நமக்கு டைமும் இல்லைங்க. சின்ன பாப்பாவை கொஞ்சம் நேரம் வெளியில் நான் வச்சு விளையாட வைப்பேன். ஸோ அவங்களுக்கு மண் அள்ளி போடுறது, செடியை பிடுங்கி போடுறது, இந்த மாதிரி நான் தொட்டியில் வச்சுருக்கிறதையே அவங்க பிடுங்கி பிடுங்கி போட்டுடுறாங்க. அதனால் நான் அதிகமான இதெல்லாம் பண்ணலை. வாழை மரம் கொடுத்தாங்க இங்கே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒருத்தங்க. ஸோ அதனால் அதுக்காகவே அட்லீஸ்ட் ஒரு வாழை மரம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அதுக்காக ஒரு ரைஸ்டு கார்டன் பெட் பண்ணியிருக்கிறோம். மற்றது எல்லாமே நான் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ரைஸ்டு கார்டன் பெட் ரெடிமேடாக கிடைக்கிது. நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாங்கி நாமளே பண்ணிக்கலாம். கீழே புல் இருக்கிறதால இந்த மாதிரி கார்ட்போர்ட் போட்டு நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி மல்ச்சுன்னு சொல்லுவாங்க இதை கொட்டி விட்டு அதுக்கு மேலே நம்ம மண் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மண் வாங்குறதுக்கு தான் நம்ம கடைக்கு போயிருந்தோம். அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் கார்டன் ஏரியாலெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரியான இன்டோர் பிளான்ட் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், போன்சாய் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி அன்னாச்சி பழ செடி மாதிரி தான். அதுலேயே அழகாக வந்திருந்ததுங்க. ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது, புதுசாகவும் இருந்தது. இந்த மாதிரி பிளான்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வச்சுக்கலாம் போல தான் தோணும். பட் நமக்கு இருக்கிறதையே மெயின்டைன் பண்ண முடியல. மண்ணு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கு தான் கடைக்கு போயிருந்தோம். பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் கிடைக்குது. ஸோ 2 பேக் ஆஃப் மண் பிடிச்சது இது. இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ இன்னொரு பேக் ஆஃப் மண் வாங்கி போடணும். பட் நம்மக்கிட்ட வாழை மரம் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதை உடனடியாக வச்சாகணும்னு நம்ம அவசரமாக பண்ண கார்டன் பெட் தான் இது. மண்ணெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நான் காலையிலேயே எழுந்து வாழை மரத்தையும் வச்சுட்டேங்க. அதுவே எனக்கு எப்படா வைப்போம் போல இருந்தது. ஸோ வச்சாச்சு. இது நம்ம மல்லிகைப்பூ செடி தான். இது ஒரு 9 இயர்ஸாக என்கிட்ட இருக்குங்க இந்த மல்லிகைப்பூ செடி. ட்ரிம் பண்ணி விட்டுட்ருக்கேன். சீசனுக்கு ஒரு 2, 3 செட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூக்கும். ஒரு 2, 3 முழம் அந்த மாதிரி 4 நாள் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா 2 முழம் கிட்டலாம் பூத்துருக்கு. எனக்கு இங்கே அமெரிக்காவில் மல்லிகைப்பூ கிடைக்காம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மல்லிகைப்பூ செடி ரொம்பவே ஆசையாக வாங்கி வச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி அது நல்லா மல்லிகைப்பூ பூக்குது. ஸோ இந்த வாழை மரம் தான் அவங்க எனக்கு கொடுத்தது. நட்டு வச்சாச்சு, நல்லபடியாக வரணும் பார்ப்போங்க. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை செடி வச்சுருக்கேன். இங்கே எனக்கு அது கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம வீட்டு செடியிலிருந்தே வந்துடும். ப்ராக்கலி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 65 மாதிரியான ரெசிபி ஓவனில் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோக்கலியை நல்லா கட் பண்ணிக்கலாம். அதில் உப்பு, சுடு தண்ணி நல்லா ஊற்றி அதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் நம்ம வச்சிருக்க தேவையில்லைங்க, சீக்கிரமாக வேணும். உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் 65 பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் போட்டு ஊற வைக்கவும் வேண்டாம், அப்படி நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும் இந்த ப்ரொக்கோலி. ஸோ பாருங்கள், ஓவனில் வச்சு எடுத்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடியாகி ப்ரோக்கலி டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்குமானா எனக்கு தெரியல. பட் நாங்கள் ஓரளவுக்கு சாப்பிடுவோம். பட் ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டோம். என் 2 பொண்ணுங்களுமே ப்ரோக்கலி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதும் கூட, ஹெல்த்தி. வீக்கெண்ட்ஸில் நான் வீடு க்ளீன் பண்ணுறது இல்லாமல் முக்கியமாக பண்ணுற வேலை ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது தான். இல்லைனா நம்ம வீக் டேஸில் அவசரமாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி வச்சிட்ருக்கேன். இங்கே எனக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் பிராண்டடாக கிடைக்குது. இதயம் பிராண்ட் அந்த மாதிரியான இதில் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே நாங்கள். நான் இங்கே அமெரிக்கா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஊருக்கு போயிருந்தப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாருமே தெரியாதவங்களாம் எப்படி கேட்பாங்கன்னா, அங்கே என்ன சாப்பிட்றீங்க, அங்கே எல்லாம் அதெல்லாம் கிடைக்குதான்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. இப்போ எல்லா பக்கமுமே இந்தியன் ஸ்ப்ரெட் ஆகி தாங்க இருக்கும். எல்லா பொருளுமே கிடைக்கிது.
ஏதாவது ஒரு சிலது இப்போ பார்த்தீங்கன்னா, நொங்கு அந்த மாரியான அந்த ஐட்டம் மாரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கெட்டுப்போற ஐட்டம் மாரியான சிலது மட்டும் தான் கிடைக்காது. மத்தபடி எல்லாமே இங்க வாங்கிக்க முடியும். ஒரு 2 நாள் ட்ரிப் போனா கூட, ஒரு வேளையாவது நம்ம என்னதான் பர்கர், பீஸான்னு சாப்பிட்டாலும், ஒரு வேளையாவது நம்ம ஊர் கடைய தேடி போய் நம்ம ஃபுல் மீல் வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டோம். சண்டே அதுவுமா நான்வெஜ் இல்லாம எப்படி? மட்டன் பிரியாணி தான் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்ல பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும். கம்பேர் டூ நம்மளோட அடுப்புல செய்றத விட, கொஞ்சம் வணக்கறதுக்கு டைம் வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல அதிகமா ஆகும். பட் அரிசி வந்து நல்லா அளவா வெந்து வந்துரும். கரெக்ட்டான அளவு தண்ணி ஊத்திட்டோம்னா, நல்லா அழகா வெந்து வந்துரும். மட்டன் பிரியாணிக்கு நான் என் அம்மா சொல்லிக் குடுத்த ஸ்டைல்ல தான் செய்றேன். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, அம் புதினா, கொத்தமல்லி இதைய வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்ட போட்டுக்கணும். குக்கர்ல பார்த்தீங்கன்னா, மட்டன தனியா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா எப்பவும் போல மத்த பொருள் எல்லாமே போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்ல பண்ணி குடுத்தது தான் யூஸ் பண்றேன். ஸோ தண்ணி அளவு மட்டும் நம்ம கரெக்ட்டா ஊத்திக்கலாம். இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்றோம். ஸோ வந்து மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இங்க கிடைக்கிற மட்டன் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்கும். 4 விசில் விட்டாவே சில டைம் வெந்துரும். சில டைம் 7 விசில் விடுற மாதிரி ஆயிடும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இது கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா குழந்தைங்க இருக்கிறதால நான் அவங்களுக்கும் குடுக்குறேன். ஸோ காரம் ரொம்ப கம்மியா தான் செய்வேன். ஸோ டேஸ்ட் பார்த்து உப்பு, காரம்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அரிசிய போட்டா நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம மட்டன் பிரியாணி எம்மியா ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு கரெக்ட்டா டைமும் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு சாப்பிட்டாச்சு. அது என்னமோ இந்த மாதிரி டேஸ்டியான நான்வெஜ் சமைக்கும்போது மட்டும் சீக்கிரமாவே பசின்னு சொல்லுவாங்க வீட்ல. உங்க வீட்லலாம் எப்படி? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. லஞ்ச் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, கிளீனிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஸோ வந்து நம்ம ரோபோ வேக்யூம போட்டு விட்டாச்சுங்க. இதுலயே நம்ம வந்து மாப்பும் பண்ணிக்கலாம். தர துடைக்கிறதுமே அது பண்ணிடும். ஸோ அதில வந்து நம்ம கிளீனர் ஊத்தி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாருங்க தொடச்சிரும். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாரி இருக்கும். அத உள்ள ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத நம்ம எடுத்து எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும். ஸோ பார்த்தீங்கன்னா, என்ன ரோபோ வேக்யூம் போட்டா கூட வீட்ல உள்ள பசங்க இறைச்சி வச்சிருக்க எல்லா விளையாட்டு சாமானையும் எடுத்து போட்டுட்டு, அப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் ஏதாவது உள்ள போய் மாட்டுச்சுனாலும், அது கொஞ்சம் வந்து சின்னதா ஏதாவது இருந்ததுன்னா, உள்ள போய் மாட்டி ஸ்டக் ஆயிடும். அந்த மாரிலாம் நடந்திருக்கு. நம்ம வீட்டு வெளிய இருக்கிற லான மெயின்டெயின் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. களச்செடி நெறையா வளர்ந்து வந்திருக்கு. ஸோ வீட்ஸ் கில்லர்க்கான ஒரு டூல் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இங்க. கையில நாங்க நெறைய வாட்டி பிடுங்கி பார்த்தோம். பட் வரல. அது நல்லா ஆழமா போயிடுச்சு. நாங்க கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டோம். பட் அது வந்து புல்லு மாரியே இருந்ததுனால, நாங்க வந்து அது தெரியல எங்களுக்கு. ஸோ இது இந்த மாதிரி தான் பாருங்க. புல்லு மாரியே இருக்கு. பட் அது வந்து ஃபுல்லா லான ஆக்குபை பண்ணிடுச்சு. பக்கத்து இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ லேண்ட் இருக்கிறதால, அங்கிருந்து நெறைய நம்மளுக்கு வந்து களச்செடிகள் நெறைய வந்துருது. கையில எடுக்க முடியாத அளவுக்கு இருந்ததால, இந்த டூல் நம்ம வாங்கியிருந்தோம். மஞ்சளா அழகான பூக்கள் பூத்திருக்கு பாருங்க பக்கத்துல. ஸோ இந்த மாதிரியான செடி தான். அத நம்ம கையில பிடுங்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா இருந்தது. ஸோ இது அதுக்கான டூல் தான். நல்லா அழுத்தி வச்சு புடிச்சு, சாய்ச்சோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துருது இந்த மாதிரி. ஃப்ரண்ட் யார்ட்ல எல்லா செடியும் வச்சாச்சு. மண் போட்டு நல்லா செடியெல்லாம் வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி மல்ச் வாங்கி போடணுங்க. மல்ச் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க. மரத் துகள்கள்லாம் இருக்கு இல்லையா? செதுக்குவாங்கல்ல, அதுல வர்ற துகள்கள் தான். இது எதுக்கு இங்க போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப நெறைய வெயில் அடிக்குதுல்ல, நம்ம தண்ணி திரும்ப திரும்ப விட்டுட்டே இருக்கிற மாரி இருக்கும். மேல இருக்கிற மண்ணு சீக்கிரமா காஞ்சிரும். ஸோ அத புரொடெக்ட் பண்றதுக்காக வந்து நம்ம இத வாங்கி போடுறோம். செடிக்கும் மண்ணுக்கும் புரொடெக்ஷனும் குடுக்கும். பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருக்கு. ஸோ நம்ம இத வாங்கி போட்டாச்சுங்க. இந்த வீலாக் இதோட முடியுது. நாம இன்னொரு வீலாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.